நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகரம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியாக கடந்த சில ஆண்டுகளாக உங்களுடைய சிந்தனை, செயல்திறன், ஊக்கம், அதிர்ஷ்டம் ஆகியவற்றை முடக்கி போட்டு உங்களை பாடாய்படுத்திய ஜென்ம சனி விலகியதே இந்த வருடத்தின் முதல் முக்கிய நன்மை. கடந்த காலங்களில் மகரம் ராசிக்காரர்கள் மன கஷ்டங்களையும் தடைகளையும் சந்தித்தீர்கள். அப்படிப்பட்ட நிலை எதுவும் இனிமேல் இருக்காது. எல்லா விஷயங்களும் இனி நல்லபடியாகத்தான் நடக்கும். இதுவரை முயற்சி செய்தும் நடைபெறாத பல விஷயங்கள் இனிமேல் தெய்வத்தின் அருளால் முயற்சி இல்லாமலேயே வெற்றியை தரும். கடந்த சில ஆண்டுகளாக வேலையில் சங்கடங்கள், வேலை இழப்பு, வேலை பிடிக்காத ஒரு நிலை, தொழில் சரிவு, கடன், வேலை கிடைக்காதவர்கள் அனைவரும் இந்த ஆண்டு ஆரம்பத்தில் இருந்தே குறை நீங்க பெற்று நிம்மதி அடைவார்கள். சிலருக்கு இருந்து வந்த மன அழுத்தம், கணவன் மனைவி கருத்து வேற்றுமை, பிரிவு, தேவையற்ற வழக்கு, கடன் தொல்லைகள், ஆரோக்கிய குறைவு, தொழில் நஷ்டம், பணம் கொடுத்து ஏமாந்தவை போன்றவைகளும் இனிமேல் நீங்கி வாழ்க்கை நல்ல வழியில் செல்ல துவங்கும். கடந்த சில வருடங்களாக நடந்து வந்த கடுமையான கெடுபலன்களால் சொல்ல முடியாத மன அழுத்தத்திலும் வேதனைகளிலும் எதிர்காலம் பற்றிய குழப்பத்திலும் இருட்டு அறையிலும் இருந்து வந்த மகரம் ராசிக்காரர்கள் வருட ஆரம்பத்திலேயே குறைகள் அனைத்தும் விலகி புத்துணர்ச்சியுடன் கூடிய மனநிலைமையை கிடைக்கப் பெறுவீர்கள். பொதுவாக மகரம் ராசிக்காரர்களின் குணங்களை பார்க்கும் பொழுது மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற சமாச்சாரங்களில் மூக்கை நுழைக்கிறது சுத்தமாக பிடிக்காது. அதே மாதிரி ராசி அதிபதி சனி வர்றதுனால ரொம்ப நேர்மையாக நியாயமாக இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க. அதே மாதிரி ராசி அதிபதி சனி வர்றதுனால ரொம்ப நேர்மையாக நியாயமாக இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க. அதே மாதிரியே ரொம்ப அன்பானவர்களாகவும் ஒரு கேரிங் பர்சனாகவும் இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு பொதுவாக எந்த ஒரு விஷயத்தில் இறங்கும் பொழுதும் தயக்கம் இருக்கும். அந்த இடத்தில் மற்றவங்க யாராவது கொஞ்சம் ஊக்கப்படுத்தி விட்டுட்டாங்கன்னா போதும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வெற்றியோடு தான் வீடு திரும்புவாங்க. அதே மாதிரி இவங்க என்னதான் கடினமாக உழைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சில நேரங்களில் சோம்பேறித்தனமாகத்தான் காணப்படுவாங்க. இன்னொரு விஷயம், இவங்களுக்கு என்ன தோணும்னா நம்மளை யாருமே கேர் பண்ணிக்கிறதே இல்லை, நம்மளுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறதும் இல்லை அப்படின்னு இவங்களுக்கு சில சமயங்களில் தோன்றும். சுய முயற்சியால் முன்னுக்கு வரக்கூடியவர்களாகத்தான் இவங்க இருப்பாங்க. மகரம் ராசியில் பிறந்தவங்க நிறைய திறமைகள் இருக்கும். ஆனால் உள்ள மறைமுகமாக வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த திறமைகள் எல்லாம் மறைமுகமாக வைத்து இருந்து நமக்கு என்ன யூஸ்? அந்த திறமைகளை எல்லாம் வெளியே கொண்டு வரணும், வெளியே காட்டணும். தேவைப்படுற இடத்துல தயங்காமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்பதான் உங்களுக்கும் நல்லது. மற்றவங்களை விட அதிகமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற திறமை இவர்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்பவும் இவங்க யாருக்காவது வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எப்பாடுபட்டாவது காப்பாற்றியே தீருவாங்க. அப்புறம் இவங்க ரொம்ப பொறுமையான ஒரு ஆளுதாங்க. அதற்காக எப்பையும் பொறுமையாலாம் இருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு இவங்க யாருக்காவது வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா, சப்போஸ் லேட் ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும். இல்லைன்னா அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இவங்க பொறுமையாக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் சும்மா காதில் கேட்டுட்டு உடனே நம்ப மாட்டாங்க. அந்த விஷயத்தில் இவங்களே இறங்கி கண்ணால் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் யாருடைய பேச்சையும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இவங்களோட மூளையும் வந்து பார்த்திங்கன்னா எப்பையும் துருதுருவென எதையாவது சிந்தித்தபடியே தான் இருக்கும். ஒரு லட்சியத்தை நோக்கி சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் இவர்கள் சிறு சோம்பேறித்தனத்தின் காரணமாக கூட அந்த லட்சியத்தை அடைய தாமதமாகலாம். எனவே சோம்பேறித்தனத்தை முடிந்தவரை தவிர்க்க பாருங்கள். மற்றபடி இவங்களுக்கும் கோபம் அதிகமாக வரும். யாராவது இவங்களை காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா பதிலுக்கு அவர்களை திருப்பி அவங்கள காயப்படுத்தாமல் இருக்க மாட்டாங்க. மற்றவங்களை பார்த்த உடனே எடை போடக்கூடிய ஒரு திறமை இவங்க கிட்ட இருக்கும். அதே மாதிரி எப்பவும் ஒழுக்கமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு இந்த ராசியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் நினைப்பாங்க. ஒரு சிலருக்கு தசாபுத்திகள் இதற்கு எதிர்மறையான தசாபுத்திகள் நடக்கும் பொழுது அந்த ஒழுக்கம் மற்றும் நேர்மையிலிருந்து விலகலாம்.
ஒரு சில நேரங்களில் இவர்களை நீங்க காயப்படுத்திட்டீங்கன்னா கூட அந்த இடத்தில் அதிகமா பேசாம அமைதியா போயிருவாங்க. மற்றபடி சுருக்கமா சொல்லணும்னா இவங்க ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரிங்க. எத்தனை தடவை விழுந்தாலும் எந்திரிச்சு வந்து கொண்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி மகரம் ராசியில் குரு நீசமாகி இருக்கிறதுனால இவங்களோட குருவிற்கே இவங்க அட்வைஸ் பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க. இவங்களோட வீக்னஸ் வெளியே எப்ப தெரியும் அப்படின்னா ரொம்ப எமோஷ்னல் ஆகும் பொழுது தான் வெளிப்பட்டு அந்த இடத்தில் கடுமையான வார்த்தைகளை கூட பயன்படுத்த இவங்க தயங்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கரெக்டாக கணக்கு போட்டு கச்சிதமாக பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் நம்ம தான் முன்னிலையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலாவது இவங்களை கஷ்டப்படுத்திட்டோம் காயப்படுத்திட்டோம் அப்படின்னா இவங்க மனசுல அது ஒரு அழியாத வடுவாக இருந்து கொண்டே தான் இருக்கும். இவங்க என்னதான் மற்றவங்க கிட்ட சகஜமா பேசி பழகினாலும் இவங்களால உடனே யார்கிட்டையும் பேசுவதற்கு ஒரு தயக்கம் இருக்கும். அவங்க கூட நல்லா பழகி கம்ஃபர்டபுள் ஆனதுக்கு அப்புறம்தான் சகஜமா பேசவே ஆரம்பிப்பாங்க. ஒரு ஆளுமை திறனும் இவங்க கிட்ட இருக்கும். இவங்க வெறும் வார்த்தைகளால் பேசுவதை விட செயலில் இறங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சுய மரியாதைக்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சரிவாங்க, மகரம் ராசியின் தமிழ் புத்தாண்டு பலன்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். கிரக நிலைமைகள் இந்த வருடம் முதல் மகரம் ராசிக்கு சாதகமாக அமைவதால் இனிமேல் படிப்படியாக வாழ்க்கை அனைத்து விதங்களிலும் முன்னேற்றத்தை நோக்கி செல்லும். இதுவரை எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு தடைகள் இருந்ததோ அவை அனைத்தும் இப்பொழுது நீக்கப்படும். எது கிடைக்காமல் இருந்ததோ அது இப்பொழுது கொடுக்கப்படும். எது நடக்காமல் இருந்ததோ அது இப்பொழுது நடக்கும். எனவே இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுடைய தயக்கங்கள் அனைத்தையும் தள்ளி வைத்துவிட்டு முயற்சியுடன் அனைத்தையும் எதிர்கொண்டால் வெற்றி நிச்சயம். இளம் பருவத்தினருக்கு இதுவரை இருந்து வந்த இடையூறுகள் இப்பொழுது நீங்கும். இதுவரை மனதை போட்டு அழுத்திக் கொண்டிருந்த சில விஷயங்கள் தெளிவாக ஆரம்பிக்கும். எந்த பாதையில் செல்வது என தீர்மானிக்க முடியாமல் இருந்தவர்கள் இப்பொழுது தெளிவாகி பாதையை தேர்ந்தெடுப்பீர்கள். உயிர் நண்பன் என்று சொல்லிக் கொண்டவர்களையும் உறவினர்களையும் ஏற்கனவே நடந்த சம்பவங்கள் புரிய வைத்து விட்டபடியால் இனிமேல் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனமாகவே வைப்பீர்கள் என்பதால் இனிமேல் உங்களுக்கு கலக்கங்கள் இல்லை. குறிப்பாக இளம் பருவத்தினருக்கு இனிமேல் வேலை தொழில் போன்றவைகள் நல்லபடியாக அமைந்து இந்த வருடத்திலிருந்து ஒரு நிரந்தர வருமானம் வரத் தொடங்கும். இனிமேல் பணத்தட்டுப்பாடு என்பது உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இதுவரை திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு இந்த வருடம் நல்லபடியாக திருமணம் கூடி வரும். குறிப்பிட்ட சிலர் விரும்பிய வாழ்க்கை துணையை அடைவீர்கள். வீட்டிற்கு பயந்து காதலை சொல்லாமல் இருந்தவர்கள் தைரியம் வந்து பெற்றோரிடம் சொல்லி அவர்களின் சம்மதத்தையும் பெறுவீர்கள். இளம் பருவத்தினருக்கு இந்த வருடத்தில் இருந்து வாழ்க்கையின் அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கப்பெற்று நிம்மதியாக வாழ்க்கையில் செட்டில் ஆவீர்கள். நடுத்தர வயதுக்காரர்களுக்கு கடந்த சில வருடங்களாக வேலை தொழில் வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகளில் இருந்து வந்த தடங்கல்களும் எதிர்மறை அனுபவங்களும் இனி இருக்காது. தொழில் நல்லபடியாக நடக்கும். வியாபாரம் மென்மேலும் பெருகும். வேலையில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேருவார்கள். வேலையை விட்டு விடலாமா என்ற யோசனையில் இருந்தவர்களுக்கு வேலையை விட வேண்டிய நிலைமையும் நீங்கும். தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு இனிமேல் முயற்சி பலிதமாகும். புதிதாக தொழில் தொடங்குவதற்கு தடைகள் நீங்கும் என்பதால் உடனே தொழில் தொடங்கலாம். ஏற்கனவே தொழில் சரியின்றி இருந்தவர்களுக்கு இனி முன்னேற்றம் இருக்கும். தொழிலை விரிவுபடுத்தலாம். வியாபாரிகள் புதிய முயற்சிகள் எடுக்க நல்ல நேரம் இது. மகரம் ராசிக்காரர்கள் இனி துணிந்து எதிலும் இறங்கி செயல்படலாம். ரிஸ்க் எடுத்தால்தான் வாழ்க்கையில் உயரத்திற்கு செல்ல முடியும். இதுவரை உடல் நலம் இல்லாமல் இருந்தவர்கள் மருத்துவர்களே ஆச்சரியப்படும்படி அளவிற்கு உடல் நலத்தில் முன்னேற்றம் பெறுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். மகன் மகளின் திருமணத்தை மிகவும் விமர்சனையாக நடத்தலாம். பேரன் பேத்திகளை பற்றிய நல்ல செய்திகளும் கிடைக்கும். வருமானம் சிறப்பாக இருக்கும். பணத்தை சேமித்து எதிலாவது முதலீடு செய்வீர்கள். வீட்டு மனையோ கட்டிய வீடோ வாங்குவதற்கு யோகம் இருக்கின்றது. குடும்பத்தில் சுகமும் அமைதியும் இருக்கும். சேமிக்க முடியும். இதுவரை நகைகளை அடமானம் வைத்து நிலை மாறி அவற்றை மீட்பதோடு புதிதாக நகை வாங்கவும் முடியும். மூத்த சகோதரிகள் உதவுவார்கள். எல்லாவற்றிற்கும் அடுத்தவர்களை எதிர்பார்த்திருந்த நிலைமை மாறி நீங்கள் மற்றவர்களுக்கு உதவுவீர்கள்.
தற்பொழுது 2ஆம் இடத்தில் சனி இருப்பதால் வருகின்ற பணத்தை சேமிக்க முடியாமல் சில நேரம் நீங்கள் அவதிப்படலாம். என்னதான் குடும்பத்தில் சந்தோஷம் இருந்தாலும் அவ்வப்பொழுது சில சங்கடங்களும் இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் இன்னும் முழுமையாக 7.5 சனி விலகவில்லை என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். செலவுகளை சிக்கனமாக செய்து கொள்ளுங்கள். அதே போல குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கள். குடும்பத்தில் யாராவது ஒருவர் கோபத்தில் பேசினாலும் மற்றவர்கள் அடங்கி போவதால் எல்லாவித பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும். மேலும் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய பெண்கள் ஒருவர் இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் எதுவும் பெரிதாக வராது. பெண்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டுதான். பிள்ளைகளால் பெருமைப்படுவீர்கள். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். வேலை செய்யும் இடங்களில் சிக்கல்கள் எதுவும் இருக்காது. வீட்டிலும் உங்கள் பேச்சை கணவரும் பிள்ளைகளும் கேட்பார்கள். குடும்பத்தில் சுப காரியங்களை மிகச் சிறப்பாக நடத்துவீர்கள். வேலைக்கு செல்லும் மகளிருக்கு பணி இடங்களில் மகிழ்ச்சியும் மரியாதையும் நிச்சயம் உண்டு. உடலும் மனமும் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். முகத்தில் சந்தோஷம் தெரியும். இதுவரை மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். சென்ற காலங்களில் உங்களை வாட்டி வதைத்த சோம்பல், மந்தம், விரக்தி மற்றும் தோல்வி மனப்பான்மைகள் இனிமேல் உங்களிடம் நெருங்காது. அனைத்து விஷயங்களிலும் இருந்து வந்த தொல்லைகள், தடைகள், தாமதங்கள் விலகி நல்லவைகள் நடக்கும். பிறந்த ஜாதகத்தில் நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டு இருந்தால் உங்களில் சிலர் சாதனைகளை படைப்பீர்கள். ஏற்கனவே திருமணமாகி வாழ்க்கை இழந்தவர்களுக்கு இந்த வருடம் 2வது திருமணம் நடந்து அந்த வாழ்க்கை குறையின்றி நீடித்தும் இருக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி இருந்தவர்கள் தற்பொழுது பக்கத்தில் வருவார்கள். சிலருக்கு ஹவுசிங் லோன் போன்றவைகளின் மூலம் வீடு வாங்கும் அமைப்பு ஏற்பட இருக்கின்றது. வங்கிக் கடன் ஏற்படும். ஏற்கனவே இருக்கின்ற வாகனத்தையோ சொத்தையோ விற்றுவிட்டு மேற்கொண்டு கடன் வாங்கி அதைவிட நல்ல வாகனமோ சொத்தோ வாங்குவீர்கள். எல்லா துறையை சேர்ந்த மகரம் ராசிக்காரர்களுக்கும் நல்ல வருடம் இது. சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் வணக்கம்.